ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் எப்போவுமே நல்லா க்ளீனாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் காலை டைம் நம்ம சாப்பாடு, சாம்பார் எல்லாமே நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு இன்னமும் சாப்பாடு மீதி இருக்கும் இல்லையா? அந்த மீதி சாப்பாடு நீங்கள் அப்படியே வைக்காமல் சின்ன சின்ன கப்பில் நீங்கள் சாப்பாடு, சாம்பார் எல்லாமே நீங்கள் மாற்றி இது போல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரு, பாண்டில் எல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாமே எடுத்துக்கலாங்க. அதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சிங்கில் நம்ம போட்டு விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிங்கில் பாத்திரத்தை ஃபுல்லாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தோடவே இந்த பாத்திரம் எல்லாமே நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண லெமன் தூள்லாம் இருக்கு இல்லையா? காஞ்சி போன லெமன் தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதெல்லாம் எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி கலர் நல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாகவும் நமக்கு முழுமையாக ஆறி வரட்டுங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவும் நமக்கு முழுமையாக ஆறி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி ஆறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லெமன் தோல் எல்லாமே இது போல் நீங்கள் கை வச்சு நல்லா நம்ம புழிஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா லெமன் தோலும் புழிஞ்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், லெமன் தூள் ஃபுல்லாக நம்ம புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய விம் ஜெல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் கேன் நம்ம எடுத்துக்கலாங்க. பாட்டில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சு லிக்விட் ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், லிக்விட் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் மீதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மீதி இருக்கு இல்லையா? இது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாத்திரம் தேய்க்கக்கூடிய விம் ஜெல் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம கலக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நம்ம கலக்கி வச்ச லிக்விட் எல்லாமே நீங்கள் பவுலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப்பு, நார் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லிக்விடில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ண போகிறோங்க. பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாத்திரம் எல்லாமே நமக்கு ஈரமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச லிக்விடில் ஒரு டைம் நீங்கள் ஸ்க்ரப்பு தொட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் தொட்டு எடுத்தாலே போதும். கிட்டத்தட்ட 7-8 பாத்திரம் கிட்ட நீங்கள் தேய்ச்சிக்க முடியுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு நல்லா நுரையும் வரும். அதே போல் அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. நம்ம வெறும் கொஞ்சம் மட்டும்தாங்க விம் ஜெல் சேர்த்தோம், அதிகமாக நம்ம சேர்க்கலாம். நம்ம சேர்த்துக்க லெமனு, சோடா, அதுக்கப்புறம் விம் ஜெல் எல்லாமே நமக்கு பட்டு அந்த பாத்திரம் எல்லாமே க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணுற நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நமக்கு பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் கூடையில் வச்சுக்கிட்டேங்க. அதே போல் நம்ம கலக்கி வச்ச லிக்விடில் கொஞ்சமாக ஊற்றி சிங்கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கிச்சன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்ச்சி வச்சோல்லி அந்த பாத்திரம் எல்லாமேனா இது போல் கூடையில் நான் போட்டு வச்சுக்கிட்டுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே நமக்கு கூடையிலேருந்து நமக்கு கீழே இறங்குங்க. அந்த மாதிரி நமக்கு இறங்கும் போது அந்த கிச்சன் நமக்கு ஒரு மாதிரி தண்ணி பட்டு கச நமக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு கசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொடியை எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அரிசி பை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி பை நீங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா நீங்கள் நீட்டாக வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய ட்ரெஸ்லாம் இருக்குல்லையே இது போல் ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த அரிசி பை மேல் நல்லா நீட்டாக மடித்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பனியன் எடுத்துருக்கு. இது போல் பனியன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் கோடியை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி எதுவுமே நமக்கு கீழே இறங்காது. இதனால் நமக்கு கிச்சனுமே கசன்னு இருக்காது. கிச்சனுமே நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே போல் சுத்தமாகவும் இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாங்க. சாமிக்கு ஏற்றக்கூடிய சாம்பிராணி பற்ற வச்சு எடுத்து இந்த அகல் விளக்கில் வச்சுக்கோங்க. இந்த சாம்பிராணி நீங்கள் கிச்சன் ஃபுல்லாகவும் காட்டி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிச்சன் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நாள் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம டீ போடும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்ச்ச பாலோ இல்லை காய்க்காத பாலோ எந்த பால் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்கிற டைமில் நீங்கள் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஃபுல்லாக சேர்க்காமல் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம கொதிக்க வச்சு டீ ஃபுல்லாகவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் டீ ஃபுல்லாக நம்ம வடிகட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டைம் நீங்கள் ஆற்றினா போதும். நமக்கு மேலே ஃபுல்லாகவே நல்லாவே நுர தளம்பி வருங்க. நம்ம கொதிக்கிற டைமில் சக்கரை போட்டு கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் ஆற்ற வேண்டாம். ஒரு டைம் 2 டைம் நீங்கள் ஆற்றினாலே நமக்கு நல்லாவே மேலே நுர பொங்கி வரும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் கொண்டைக்கடலை வேக போகிறோன்னா அப்போ இந்த டிப்பை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் உரைச்சி கொண்டைக்கடலை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சின்னதாக ஒரு கொட்டாங்குச்சியோடு வாஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் குக்கர் மூடி நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் விசில் மாட்டி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கரெக்டாக நீங்கள் 2 விசில் மட்டும் வைங்க, அதிக விசில் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 2 விசில் நமக்கு வந்தாச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நமக்கு கொட்டாங்குச்சியோடு நம்ம போட்டுக்கிறதுனால நமக்கு இந்த கொட்டை எல்லாமே 2 விசிலே ரொம்ப சீக்கிரமாக நமக்கு பஞ்சு மாதிரி வெந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கொட்டாங்குச்சியோடு எடுத்து போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டையை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக நமக்கு பூ போல் வெந்திருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் மட்டன், சிக்கன் இதுக்கு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சட்டு நமக்கு வெந்து வந்துடும். டைமும் சேவ் ஆகும், கேஸுமே நமக்கு மிச்சமாகுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கரில் நம்ம சாப்பாடு செய்ய பொருள் ஏதாச்சும் நம்ம உருளைக்கிழங்கு கொட்டையில் நம்ம வேக போகிறோன்னா அந்த டைமில் நமக்கு தண்ணி ஃபுல்லாகவும் நமக்கு இருக்கும் இல்லையா. இது மாதிரி தண்ணி இருக்கிறதுக்காக நம்ம தனியாக ஒரு பாத்திரம் வச்சு மூடி போட்டு நம்ம தண்ணி இருத்துட்டு போலியா அந்த மாதிரி பண்ணாமல் அந்த கேஸ் கட்டு விசில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாகவும் இந்த கைப்பிடி பிடிச்சி லைட்டாக நீங்கள் சாய்ச்சா போதும். அந்த தண்ணி எல்லாமே நமக்கு கீழே இறங்கிவிடுங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேட்டு போட்டு நீங்கள் கை வச்சு நீங்கள் தண்ணி ஃபில்டர் பண்ண வேண்டிய நமக்கு அவசியம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், கஷ்டப்பட்டு வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் எப்பவுமே நல்லா க்ளீனாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தண்ணி ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணியாச்சு, நீங்களே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.